முத்து ஜெயிக்குமா கேட்டா எனக்கு முத்து தான் ஜெயிக்கணும். விஷாலுக்கு போவான்னு எனக்கு தெரியாது. ஜெயிக்கணுங்கிறது ஏன் சரிடா? ஸ்ட்ராட்டஜியே தப்பா இருக்கு முத்து. என்னது விஜய் விஷாலு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டோட கேப்டனா? என்ன பிக் பாஸ் நீங்க நினைச்சது நடந்தது போலுக்க. எப்படியாவது உங்க ப்ராடக்ட் விஜய் விஷால ஃபைனல் வர கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக இந்த டைம் கேப்டன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால இந்த வீட்டுல மெஜாரிட்டி சப்போர்ட் யாரு இருக்கோ அவங்க தான் இந்த வாரம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ப்ரோமோ படி பார்க்கல டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லேபர் வண்டி, ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சு தள்ளிட்டு போவாங்களே அந்த மாதிரி ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு கண்டஸ்டன்ஸ் உட்காந்துட்டு அந்த பக்கம் போய் வந்து கேப்டன்சிக்கு போட்டி போடுற 3 பேர் இருக்காங்களா. அதாங்க போன வாரம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன விஜய் விஷால், ஜாக்லின், முத்து இவங்க 3 பேர் வந்து அதை தள்ளிட்டு போனோம். அப்படி யார் அதிக பேரை தள்ளிட்டு போய் அந்த பக்கம் விடுறாங்களோ அவங்க தான் இந்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல முத்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாரு போலுக்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பாப்ல. அதைத்தான் அந்த இடத்துல ரயான் சொல்றப்பல நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படிங்கிற மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் அந்த கேம்ல முத்து வந்து அவுட் ஆயிட்டாப்ல, அதுதான் அங்க உட்கார்ந்துருக்காப்ல. செகண்ட் வந்து ஜாக்லின் வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளை கொண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. தேர்ட் வந்து விஜய் விஷால். இந்த வீட்டுல விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்றது யாரு நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அருண், அடுத்த ஃப்ரெண்ட் அன்சிதா, அன்பு தலைவன் ரஞ்சித், இது இல்லாம வந்து எப்படினாலும் தீபக் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாம சௌந்தர்யா வேற அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. கடைசியா வந்து ராணவ் ஜாயின் பண்ணிருக்கான். முத்துக்கு கண்டிப்பா வந்து மஞ்சரி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஜாக்லினுக்கு வந்து கண்டிப்பா பவித்ரா, ரயான் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இதுல கடைசியா வந்து விஷால் வண்டியில ஏறினது யாருன்னு பாத்தீங்கன்னா ராணவ் தான் அந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் விடுற மாதிரி இருக்கு. இதனால வந்து விஜய் விஷால் தான் அதிக மெம்பர் அந்த பக்கம் போய் அந்த வண்டியில வச்சு தள்ளிட்டு போய் விட்டதுனால விஜய் விஷால் இந்த வீக் வந்து கேப்டனா மாறிடுறான். தோத்து போன ஜாக்லினும் முத்துக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அது என்ன அப்படின்னா, அதுல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வாரம் வந்து எனக்கு விஜய் விஷாலா முத்து தான் கேப்டன் ஆகணும் ஆனா அப்படின்ட்டு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அதை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரயான் சொல்றான், நீ கேம் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடல, அது தப்பான ஸ்ட்ராட்டஜி, அதை நீ பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கு முத்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயா நான் இந்த வீட்டுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அதுக்கு ரயான் வந்து நீ ஜெயிக்கிற மாதிரி பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு வேளை தப்பா முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படியோ விஜய் விஷால வந்து கேப்டன் ஆகணும்னு நினைச்சீங்க, கேப்டன் ஆயிட்டான். பாப்போம் இந்த வாரம் என்டர்டெய்னர் விஜய் விஷால் வந்து கேமை எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம எனக்கு த்ரிஷாலனா நயன்தாரா, தர்ஷிகாலனா அன்சிதா அப்படின்னு வந்து கேமை மாத்தினானா கண்டிப்பா வந்து அவனும் வந்து ஃபைனல் வரலாம் வரமாட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் வந்து விஜய் விஷால் கேப்டன் நல்லதா இல்ல முத்துக்கோ ஜாக்லினுக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.